فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قلتم فعدلوا ولو كان ذا قربى صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நமக்கு பேரருளாகவும் பெரும் அருட்கொடையாகவும் வழங்கியுள்ள தீனுல் இஸ்லாம் உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் அனைத்து படைப்பினங்களுக்கும் தேவையான இன்றியமையாத ஒரு மார்க்கம் என்பதை இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்க மறுத்த அல்லது இதுவரை ஏற்காத பல மக்களும் கூட அவ்வப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் முடிவடைய வேண்டும் என்றால், இந்த உலகம் வெற்றி பெற வேண்டும் என்றால், இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் நிம்மதியான சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தீர்வு அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் என்பதை பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் உணர்ந்தும் புரிந்து வருகிறார்கள். அருமை சகோதரர்களே, உலகிலே மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான வழிமுறை என்னவென்றால், குற்றங்கள் நிகழும் பொழுது, தவறுகள் நடக்கும் பொழுது அந்த குற்றங்களுக்கு உரிய முறையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். தவறு செய்த குற்றவாளிகளுக்கு சரியான படிப்பினை ஊட்டக்கூடிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்திலே குற்றங்கள் குறையும், தவறுகள் குறையும். அதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அல்லாஹ் இந்த உலகத்திற்கு மனிதர்களை அனுப்பி வைத்தானோ அந்த நிம்மதியான வாழ்க்கை உலகத்திலே வாழ முடியும். உலகத்திலே நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு முறையான தண்டனை கிடைக்கவில்லை, நீதம் கிடைக்கவில்லை. உலகத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள் வலியவர்களுக்கு ஒரு சட்டம், எளியவர்களுக்கு ஒரு சட்டம் என்ற நிலையிலே அநியாயமான முறையிலே தீர்ப்புகள் வழங்கப்படும் பொழுது அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே வழங்கப்படும் இருக்கும் நிலவக்கூடிய நிம்மதி குறைந்துவிடும். ஒருவருக்கொருவர் மக்களை மதிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை குறைந்துவிடும். அதனால் மக்களுக்கிடையே கடுமையான பூசல்களும் மனக்கிலேசங்களும் உருவாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்கக்கூடிய, வெட்டி கொள்ளக்கூடிய, தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய, தீவிரவாதம் உருவாகக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளும் உருவாகி விடும் என்பதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பார்ப்போம் என்ற சகோதரர்களே, சட்டக்கூடிய விஷயங்களிலே, தீர்ப்புடைய விஷயங்களிலே, குறிப்பாக குற்றங்களுக்குரிய தண்டனைகளுடைய விஷயத்திலே மிக தெளிவாக ரப்பல் ஆலமீன் வகுத்து வந்திருக்கின்றான். உதாரணமாக, ஒரு மனிதன் உலகத்திலே இன்னொரு மனிதனை கொலை செய்து விட்டார் என்றால் அந்த கொலைக்குரிய தண்டனை என்பதை என்ன என்பதை ரப்பல் ஆலமீன் பல வழிகளாக பிரித்தறிவிக்கின்றான். பல வழிகளிலே அல்லாஹ் பிரித்து சொல்லி தருகின்றான். அந்த கொலைக்குரிய தண்டனை என்ன? அவன் வேண்டும் என்று கொன்றானா அல்லது தெரியாமல் கொன்றானா? வேண்டும் என்று கொன்றால் என்ன தண்டனை? தெரியாமல் கொன்றால் என்ன தண்டனை? அல்லது இவனுக்கும் தெரியாது கொல்ல போகிறோம் என்பது, அவனுக்கும் தெரியாது கொல்லப்படுவோம் என்பது யதார்த்தமாக நிகழ்ந்து விட்டது, அதற்கு என்ன தண்டனை என்றெல்லாம் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஒரு சட்ட புத்தகத்தை போன்று ரப்பல் ஆலமீன் வகுத்து கொடுத்திருக்கின்றார். கிரிமினல் லா என்று சொல்லக்கூடிய இந்திய குற்றவியல் சட்டம் அல்ல, உலகத்தில் எந்த நாட்டினுடைய குற்றவியல் சட்டங்களுக்கு எல்லாம் மேலாக ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குற்றவியல் சட்டங்களை வகுத்து வந்திருக்கின்றார். ஒரு கொலை நிகழ்ந்து விட்டால் அந்த கொலைக்கு என்ன தண்டனை? ஒரு திருடு நிகழ்ந்து விட்டால் அந்த திருட்டுக்கு என்ன தண்டனை? ஒரு வழிப்பறி கொள்ளை நடந்து விட்டால் அந்த கொள்ளைக்கு வழிப்பறிக்கு என்ன தண்டனை? எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆன்மீகத்தை பற்றியும் இபாதத்தை பற்றியும் மர்மையை பற்றியும் ஞாபகப்படுத்துகின்றானோ அந்த அளவுக்கு கிரிமினல் சட்டங்களை பற்றி ரப்பல் ஆலமீன் வலியுறுத்துகின்றான். இந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வரையறை. இந்த வரையறை மீறி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. எந்த நிம்மதியாக மகிழ்ச்சியாக உலகத்தில் நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினானோ அந்த நியாமத்தை, அந்த அனுக்குறையை உங்களால் பூரணமாக அனுபவிக்க முடியாது. அந்த அல்லாஹ்வுடைய வரையறையை,
அல்லாஹ்வுடைய எல்லையை, அல்லாஹ்வுடைய அந்த பார்டரை நீங்கள் மீறி விடாதீர்கள். இன்னென்ன தண்டனைக்கு இன்னென்ன சட்டம், இன்னென்ன தண்டனைக்கு இன்னென்ன குற்றத்திற்கு இன்னென்ன தண்டனை என்று ரப்பல் ஆலமீன் மிக மிக தெளிவாக சொல்லி தந்து விட்டார். அருமை சகோதரர்களே, அதனால்தான் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து எப்பொழுது ஒரு புனிதமான இஸ்லாமிய ஆட்சி நிறுவினார்களோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த அரபு தேசத்திலே மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி மக்களுக்கு மத்தியிலே நல்ல சௌஜன்யமும், மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கமும், முஹப்பத்தும், மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ்வதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்கள் இபாதத்துகளில் மட்டுமல்ல, தொழுகை வழிபாடுகளில் மட்டுமல்ல, மார்க்க விஷயங்களில் மட்டுமல்ல, மறுமை விஷயங்களில் மட்டுமல்ல, தண்டனை சட்டங்களில் கூட, குற்றவியல் சட்டங்களில் கூட அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய சட்டம் முழுமையாக பின்பற்றப்படுகிறது. அதனால் உலகத்திலே குற்றங்கள் குறைந்து வருகின்றன நாளுக்கு நாள். எங்கே அல்லாஹ்வுடைய சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றனவோ அங்கே. அதனால்தான் இவற்றுக்கெல்லாம் மேலாக தண்டனை சட்டங்கள் என்று அப்பலாறு உலகத்தில் வைத்துவிட்டு இதற்கு மேலாக மறுமையில் ஒரு தீர்ப்பு நாள் வைத்திருக்கின்றான். மறுமையில் ஒரு தீர்ப்பு நாள், அந்த தீர்ப்பு நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான தீர்ப்பை, உண்மையான ஜட்ஜ்மென்ட்டை ரப்பல் ஆலமீன் மறுமையில் வழங்குவான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. 1972 ஜெர்மனியிலே ஒரு வழக்கு நடக்கின்றது. அந்த வழக்கிலே தீர்ப்பு ஒரு விசித்திரமான தீர்ப்பு. அந்த வழக்கு என்னவென்றால், ஒரு தீவிரவாதி ஒருத்தன் ஒரு பொதுமக்கள் சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்திலே வெடிகுண்டை வைத்து அந்த வெடிகுண்டை வெடிக்க செய்கின்றான். பேருந்தில் சென்ற அந்த தீவிரவாதியும் இன்னும் சில பேர் தப்பித்துக் கொள்கிறார்கள். பொதுமக்கள் சுமார் 50க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த வழக்கு விசாரணை முடிந்து அந்த தீவிரவாதிக்கு, அந்த பேருந்திலே வெடிகுண்டு வைத்த அந்த தீவிரவாதிக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. வித்தியாசமான தீர்ப்பு. எப்படி என்றால், ஒரு கொலை செய்துவிட்டால் ஜெர்மன் நாட்டு சட்டப்படி இத்தனை ஆண்டுகள் அவனுக்கு ஆயுள் தண்டனை. ஜெர்மன் நாட்டு சட்டப்படி ஒரு கொலை செய்துவிட்டால் இத்தனை ஆண்டுகள் ஆயுள் தண்டனை. உதாரணமா 60 வருஷமோ 70 வருஷமோ ஜெயிலே இருக்க வேண்டும், ஜெயிலே இருந்து மரணிக்க வேண்டும், ஆயுள் தண்டனை. ஆனால் இவன் கொலை செய்திருப்பதோ 50க்கும் மேற்பட்டவர்கள். ஆகவே ஒரு மனிதனுக்கு இத்தனை ஆண்டுகள் என்று கணக்கிட்டு பிறகு அவன் வெடிகுண்டு வைத்தது, வெடிகுண்டு செய்தது, பொதுமக்களுக்கு சேதம் விளைவித்தது, இதெல்லாம் கூட்டி கழித்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? அவனுக்கு 1000 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. 1000 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. ஜெர்மன் நீதிமன்றத்தில் 1972 நடந்த சம்பவம் இது. எவ்வளவு பைத்தியகாரத்தனமான ஒரு சித்தமான சட்டம். அதை நம்ம நாடா இருந்தாலும் மற்ற நாடுகளா இருந்தாலும் பொதுவாக என்ன செய்வார்கள்? இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு தூக்கிலிட்டு வேண்டும், தூக்கிலிடுவார்கள், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த நீதிபதி எப்படி யோசிச்சிருக்கார் என்றால், 50 பேரை கொன்றவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை, 5 பேரை கொன்றவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை, ஒரு ஆளை கொலை செய்தவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை என்றால் நியாயம் அல்ல. ஆகவே இவன் 50 பேரை கொலை செய்ததினால், வெடிகுண்டு தயாரித்ததனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து 1000 சில்லறை, 1050, 1100 வருடங்களோ சிறை தண்டனை அவனுக்கு விதிக்கப்பட்டது. அருமை சகோதரர்களே, உண்மையிலேயே அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு தான். எப்படி என்றால், ஒருவரை கொலை செய்கிறான், அப்பொழுதும் அவனுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை. 1000 பேரை கொலை செய்கிறான், அப்பொழுதும் மரண தண்டனை. இது எந்த விதத்தில் நியாயம் இது? அதனால் அந்த நீதிபதி நியாயமாக தீர்ப்பு நினைத்துக் கொண்டு ஒரு பைத்தியகாரத்தனமான தீர்ப்பு வழங்கிவிட்டார். அதனால் தான் உலகத்திலே நியாயமான தீர்ப்பு முழுமையாக வழங்க முடியாது என்பதனால் தான் ரப்பல் ஆலமீன் மறுமை என்று ஒன்று வைத்திருக்கின்றான். ஒரு கொலை செய்கின்றான், அவனுக்கு அதிகபட்சம் உலகத்தில் என்ன தண்டனை கொடுத்து விட முடியும்? மரண தண்டனை, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு கொலை செய்து தப்பிக்கின்றான், 2 கொலை செய்து தப்பிக்கின்றான், அவனுக்கு என்ன தேவை வருகின்றது? நாம் எப்பொழுது அகப்பட்டாலும் பிடிக்கப்பட்டாலும் எப்படி நமக்கு மரண தண்டனை கிடைக்க போது உறுதி. ஆகவே கொலை செய்தோம், ஒரு 1,00,000 பேரை கொலை செஞ்சுட்டு மரண தண்டனை அடைஞ்சிட்டு போவான்னு சொல்லி 1,00,000 பேரை கொலை செய்து விட்டாலும் அவனுக்கு தண்டனை மரண தண்டனை தான். இது உலகத்தில் நியாயமான தண்டனை அல்ல. ஆனால் அதை விட்டால் வழி இல்லை. இனி தவிர தண்டனை அவனுக்கு கொடுத்துவிட முடியாது. அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை என்று ஒன்று வைத்து இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய அந்த தண்டனை நிர்பந்தமான முறையிலே அது ஒரு நியாயமான தண்டனை இல்லை. அதனால் மறுமையில் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய தண்டனையை முழுமையாக வழங்குவான் என்று தன்னுடைய திருமறையில் சொல்கின்றார். இன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா, உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு முழுமையான கூலி வழங்கப்படுவது, நற்கூலியாக இருந்தாலும் துர்க்கூலியாக இருந்தாலும், நற்பவனாக இருந்தாலும் தண்டனையாக இருந்தாலும் உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படுவது மறுமையில் தான் என்று ரப்பல் ஆலமீன் தீர்ப்பளித்திருக்கின்றான். இது உலகத்திலே அநியாயமான தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது, என்னால் இது அநியாயமான தீர்ப்பாக இருந்தாலும் கூட வேறு வழி இல்லை. மரண தண்டனை மிஞ்சி ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து விட முடியாது. 100 கொலை செய்தாலும் சரி, 1 கொலை செய்தாலும் சரி. ஆனால் சில சமயங்களிலே வேண்டுமென்றே அநியாயமான தீர்ப்புகள் வழங்கப்படும் பொழுது
வேண்டுமென்றே அட்டூழியமான தீர்ப்புகள் வழங்கப்படும் பொழுது அந்த தீர்ப்பை தான் இஸ்லாமிய பார்வையில் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. எந்த ஒருவர் மீது நீங்கள் கொண்ட வெறுப்போ உங்களை அநீதம் செய்ய தூண்டிவிட வேண்டாம், நீதத்திற்கு மாற்றமாக நடக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். யஅதிலு நீதமாகவே நடங்கள், அக்ரபு லித்தக்வா அதுதான் உங்களுடைய இறையச்சத்துக்கு உகந்தது. இன்னொரு வசனத்தில் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் மாயிதாவிலே, ஃபைதா குல்தும் ஃபாதிலு, நீங்கள் எந்த ஒருவருக்கு மத்தியில் எப்பொழுது எதை பேசினாலும் சரி நியாயமாக பேசுங்கள், எங்கே தீர்ப்பளித்தாலும் சரி நியாயமாக தீர்ப்பளியுங்கள். உலகக்கான தாக்குர்பா, நீங்கள் யாருக்கு பாதகமாக தீர்ப்பளிக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும், உங்களை பெற்றவர்களாக இருந்தாலும், உற்றவர்களாக இருந்தாலும், உங்கள் நண்பர்களாக இருந்தாலும், உங்களுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நீங்கள் எதை பேசினாலும் எப்போது பேசினாலும் நியாயத்தை பேசுங்கள், நியாயத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று ரப்பல் ஆலமீன் திரும்ப சொல்கின்றான். அருமை சகோதரர்களே, இந்த நியாயத்தை பற்றி நீதத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் வலியுறுத்துவதை போன்று உலகத்திலே எந்த மதமும் எந்த மார்க்கமும் எந்த வேதமும் வலியுறுத்த முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், எப்பொழுது உலகத்திலே நீதம் மறுக்கப்பட்டு அநியாயங்கள் தலை தூக்குமோ, ஒரு பிரச்சனைக்காக யா ரசூலல்லாஹ் இதில் கொஞ்சம் நீங்க பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் நடந்துக்குங்க என்று சிபாரிசு செய்ய வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை கடுமையாக கடிந்து விட்டு சொன்னார்கள், இன்னமா ஹலக மன் கான கப்லகும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் எதற்காக தெரியுமா? அவர்களில் வலியவன் ஒரு தவறு செய்தால் அவனுக்கு ஒரு சட்டம், எளியவன் ஒரு தவறு செய்தால் அவனுக்கு ஒரு சட்டம் என்று இருந்ததனால்தான் உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுபோன்று நீங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு ஒரு அற்புதமான ஆட்சி முறையை வழங்கினான், இஸ்லாமிய ஆட்சி முறையை. அதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் அந்த ஆட்சி முறையில் நடந்த நியாயங்கள், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உலகத்தில் நடந்த ஆட்சி. அவர்களுக்கு பிறகு அன்னாருடைய கலீஃபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சத்திய கலீஃபாக்கள் அவர் நடத்திய ஆட்சி, இதெல்லாம் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக, உலகத்திற்கே ஒரு அற்புதமான சத்தியத்தை பறைசாற்றக்கூடிய ஆட்சியாக இருந்தன. காரணம் என்னவென்றால் அவர்கள் நடத்திய ஆட்சிகள், சத்திய சஹாபாக்கள் வழங்கிய இஸ்லாமிய ஆட்சி அது ஒரு அரசியலாகவோ ஆட்சியாகவோ இல்லை, மாறாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அமானிதம், மிகப்பெரிய பொறுப்பு என்ற சிந்தனையோடு ஆட்சி நடத்தினார்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத் நேரத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய கடைசி நேரத்தில் இருக்கும் பொழுது மற்ற சஹாபாக்கள் எல்லாம் வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் ஒரு அற்புதமான ஆட்சியை கடந்த 12 ஆண்டுகளாக கொடுத்தீர்கள், ஆகவே உங்களுக்கு பிறகு தலை சிறந்த ஆட்சியை நடத்துவதற்கு உங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் தான் தகுதியானவர், ஆகவே அவரையே நாங்கள் அடுத்த கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறோம் என்ற அபிப்பிராயம் சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷம், இப்படித்தான் நான் ஒரு வாரிசு அரசியலை உருவாக்கினேன், எனக்கு பிறகு எங்க மக, மருமக, பேர, பேத்தி, மக, குட்டி எல்லாருமே பதவியில் இருக்கணும், அப்படித்தான் ஆசைப்படுறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவில்லை. இந்த வார்த்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தர்பாரிலே குற்றவாளியாக நிற்பதற்கு இந்த உமருடைய குடும்பத்தில் நான் ஒருத்தர் போதும், எனக்கு பிறகு இன்னொருத்தர் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஆட்சி என்பது அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்குரிய ஒரு பெரிய பொறுப்பு. அது அல்லாஹ்வுடைய மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்குரிய ஒரு மிகப்பெரிய அமானிதம். இந்த அமானிதத்தில் ஏதாவது குறை செய்திருந்தால், இந்த பொறுப்பில் ஏதாவது குறை செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய தர்பாரில் நின்று அழுவதற்கு, குற்றவாளியாக நிற்பதற்கு உமருடைய குடும்பத்திலே நான் ஒருத்தனே போதும், எனக்கு பிறகு யாரும் வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு வன்மையாக மறுத்து விட்டார்கள். எதற்காக சொல்கின்றால், அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சியை ஒரு மிகப்பெரிய அமானிதமாக கருதினார்கள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்று கருதினார்கள். இல்லை என்றால் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று அஞ்சினார்கள், பயந்தார்கள். அதனால் ஒரு முறையான பொற்கால ஆட்சி நடத்தினார்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே அநியாயங்களும் அட்டூழியங்களும் தலை தூக்கி வாழும் காலம் வரை நல்லபடியாக சுவிச்சமாக ஊரை அடித்து உரையில் போட்டு வாழ்ந்துவிட்டு சென்று விடலாம் என்ற மனப்பான்மை வந்துவிட்டதோ, அன்றைக்கே அநியாயக்கார அட்டூழியக்கார ஆட்சிகள் தலை தூக்க ஆரம்பித்து விட்டன. சமீபத்தில் ஒரு வாரமாக நடக்கக்கூடிய மிக பரபரப்பான செய்தி நாம் எல்லோரும் தெரிந்தது. 26 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அநியாயமான தீர்ப்பு இந்தியாவில் வழங்கப்பட்டிருக்கிறது. போபால் விஷவாயு வழக்கிலே 1984 நடந்த சம்பவம். 1969 அமெரிக்கா ஒரு நிறுவனத்தை யூனியன் கார்பைன் என்ற நிறுவனத்தை போபாலில் நிறுவுகின்றது. பொதுவாகவே அமெரிக்காவுடைய வழமை என்னவென்றால், அமெரிக்கா மட்டுமல்ல, அந்த G8 என்று சொல்லக்கூடிய 8 உயர்தர நாடுகள், பணக்கார நாடுகள், அவங்களுடைய வழமை என்னவென்றால், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வளரும் நாடுகள், ஏழை நாடுகளிலிருந்து தாராளமாக சுரண்டிக் கொள்வார்கள்.
அதாவது சொல்வார்கள் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 6% தான் அமெரிக்காவுடைய மக்கள் தொகை. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 6% தான் அமெரிக்காவுடைய மக்கள் தொகை. ஆனால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கனிம வளத்தில், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயற்கை வளத்தில், அது நீராக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் விளைச்சலாக இருந்தாலும் ஆகாய வளமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த இயற்கை வளத்தில் 33% அமெரிக்கர்கள் அனுபவிக்கிறார்கள். உலகத்தினுடைய மக்கள் தொகை மொத்த சதவீதம் 6% அமெரிக்கா. ஆனால் அவர்கள் அனுபவிக்கும் இயற்கை வளம் என்ன, அவர்கள் அனுபவிக்கும் கனிம வளம் என்ன, அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் எத்தனை பங்கு? 33% அவர்கள் அனுபவிக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டி, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தான் என்ற அகம்பாவம், அவர்களுடைய அந்த நான் என்ற ஆணவம். எப்படி நாங்கள் தான், எங்களுடைய ஊர் தான், அமெரிக்கா தான் காடுடைய சொந்த பூமி, அது கடவுளுடைய சொந்த பூமி அமெரிக்கா தான் என்பது அமெரிக்கனுடைய ஒரு ஆணவப்பட மனப்பான்மை. அந்த மனப்பான்மையின் காரணமாக உலகத்தின் எந்த நாட்டை வேண்டுமானாலும் சுரண்டலாம், உலகத்தின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் சுரண்டலாம், அது நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்ற ஒரு கொள்கை கொண்டவர்கள் அமெரிக்கர்கள். அதனால் தான் அமெரிக்க ஆட்சியாளர்களுடைய பதவியை பற்றி சொல்லப்படும் உலகத்திலேயே பூமியின் மீது ஒரு மனிதன் அனுபவிக்க துடிக்கும் மிக உயரிய பதவி என்னவென்றால் அமெரிக்க அதிபருடைய பதவி. உலகத்திலே பூமியின் மீது ஒரு மனிதன் மிக உயர்ந்த பதவி ஆசைப்படுகிறார் என்றால் அதற்கு மேல் உயர்ந்த பதவியே கிடையாது. அதுதான் அமெரிக்காவுடைய பதவி என்று சொல்வார்கள், அமெரிக்க அதிபருடைய பதவி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு உலகத்தையே சுரண்டி அனுபவிக்கக்கூடியவர்கள் அமெரிக்க ஆட்சியாளர்கள், அமெரிக்க மக்கள். அதனால்தான் அவர்கள் இந்தியாவையும் சுரண்ட நினைத்தார்கள் பல்வேறு காலகட்டங்களிலே. ஒரு கட்டத்திலே கங்கை நதி இந்துக்களுடைய புனிதமான நதி, அந்த கங்கை நதி பாழ்பட்டு விட்டது, ஆகவே அந்த கங்கை நதியை சுத்தப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து அப்பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிறார், என்விரான்மெண்ட் மினிஸ்டராக மேனகா காந்தி என்பவர். அவர் 350 கோடி ரூபாய் ஒதுக்குகின்றார் கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்கு. அவருடைய நிர்வாகத்தில் 350 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது, கங்கை நதி பாழ்பட்டு விட்டதை சுத்தமாக்க வேண்டும் என்று. 350 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த கங்கை நதியை சுத்தப்படுத்தியும் கங்கை நதி சுத்தமாகவில்லை, மேலும் மேலும் அழுக்காக இருக்கிறது. அப்ப என்ன காரணம் என்று ஆராயும் பொழுது அதிலே சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் தடை செய்யப்பட்ட மிக மோசமான ரசாயன பொருட்கள், ரசாயன கழிவுகள் கங்கை நீரில் கலந்திருக்கின்றன. இந்த ரசாயன கழிவுகள் தண்ணீரோடு கலந்து விட்டதால் அதை ஒருபோதும் சுத்தப்படுத்த முடியாது, தண்ணீரை சுத்தப்படுத்த முடியாது, கங்கை நதியை சுத்தப்படுத்த முடியாது என்று தீர்மானிக்கின்றார்கள். அப்போதுதான் யோசிக்கப்படுகிறது, ஆலோசிக்கப்படுகிறது, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட இந்த ரசாயன கழிவுகள் எப்படி இந்தியாவுக்கு வந்தன என்று பார்க்கும் பொழுது அமெரிக்காவிலிருந்து வாங்கிய ரசாயன பொருட்கள் அது ஃபேக்டரியிலே பயன்படுத்தப்பட்டு அந்த அமெரிக்கா மனித உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மனித வளங்களையும் இயற்கை வளங்களையும் பாழ்படுத்தக்கூடிய ரசாயன கழிவுகளை திருட்டுத்தனமாக இந்தியா போன்ற ஏழை நாடுகளுக்கு விற்றிருக்கிறார்கள். அந்த ரசாயன கழிவுகள் கங்கை நீரில் கலந்ததினால்தான் இனிமேல் கியாமத் நாள் வரையில் அந்த கங்கை நீரை சுத்தப்படுத்த முடியாது என்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் பார்லிமெண்ட்ல அந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் மிக வேதனையோடு இந்த செய்திகள் எல்லாம் சொல்லிவிட்டு இந்திய பார்லிமெண்ட்ல உண்மையை சொல்கின்றார். When a technology is proved dangerous and a safer technology is introduced, the old technology is not passed out but it is sold to us. அந்த பெண்மணி சொல்கின்றார், வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், மேலை நாடுகள் எப்பொழுது ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடித்து இது ஒரு டேஞ்சரான டெக்னாலஜி, இது ஒரு ஆபத்தான டெக்னாலஜி என்று கண்டுபிடித்து வேறொரு புதிய சேஃப்டியான ஒரு பாதுகாப்பான டெக்னாலஜியை கண்டுபிடித்து விடுவார்களோ அப்பொழுது அந்த டேஞ்சரான டெக்னாலஜியை அவர்கள் ஒழித்து கட்டுவதில்லை, மாறாக பட் இட் இஸ் சோல்ட் அஸ், அது நம்மை போன்ற ஏழை நாடுகளுக்கு விற்கப்பட்டு விடுகின்றன. அந்த டேஞ்சரான டெக்னாலஜிகள், பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய டெக்னாலஜிகள், தொழில்நுட்பங்கள் அவர்கள் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாயிற்று, இது டேஞ்சரானதாச்சே என்று அதை ஒழித்து விடுவதில்லை, மாறாக அந்த கழிவானதை நம்மை போன்ற நாடுகளுக்கு விற்று விடுகிறார்கள் என்ற இந்த செய்தியை அப்போதைய அமைச்சர் வாஜ்பாயினுடைய ஆட்சியிலே பார்லிமெண்ட்லே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். எதற்காக சொல்ல அதே போன்றுதான் மீத்தைல் ஐசோசைனேட் என்று சொல்லக்கூடிய MIC என்று சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருள். இந்த ரசாயன பொருள் மனித உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதிலிருந்து நிறைய ரசாயன பொருட்களை, விதவிதமான வேதிப்பொருட்களை, கெமிக்கல்களை தயாரிக்கலாம். ஆனால் தயாரித்தால் அது கொஞ்சம் லீக் ஆயிடுச்சுன்னா மனித உயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். அதனால் அந்த மீத்தைல் ஐசோசைனேட் என்று சொல்லக்கூடிய அந்த MIC என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன பொருளை தயாரிப்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு புறம்போக்கு நிலம் என்னவென்றால் இந்தியா என்ற புறம்போக்கு நிலம். அந்த இந்தியா என்ற புறம்போக்கு நிலத்திலே அவர்கள் போபாலிலே தேர்ந்தெடுத்தார்கள். அதுவும் போபாலிலே முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியிலே.
முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியிலே அந்த யூனியன் கார்பைட் நிறுவனத்தை கொண்டு நிறுவுகின்றார்கள். 1969 நிறுவப்படுகின்றது. அது ஆரம்பித்து 15 ஆண்டுகளிலேயே அப்பொழுதே சில நல்ல உள்ளம் படைத்த விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள், இந்த ஃபேக்டரி ஆபத்தானது, இந்த கெமிக்கல் ரொம்ப ஆபத்தானது, இதுல லைட்டா கேஸ் லீக் ஆயிட்டா கூட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அப்படி கேஸ் லீக் ஆனால், அப்படி வாயு கசிந்தால் பாதிக்கப்படும் போது யாருடைய உயிர்? அமெரிக்காவினுடைய உயர்ந்த உயிர் அல்லவே, இந்தியர்களுடைய இளிச்சவாயு உயிர் தானே, கேவலமான உயிர் தானே. அதனால் பாதிப்படைந்தால் பாதிப்படைந்து விட்டு போகட்டும் என்று அமெரிக்கா அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் எச்சரித்தபடியே 15 ஆண்டுகளுக்கு பிறகு 1984 அந்த போபால் அந்த யூனியன் கார்பைட் கம்பெனியிலிருந்து உலகமே அஞ்சிய, உலகமே பயந்த அந்த விஷவாயு கசிகின்றது. சோதனை நள்ளிரவு நேரத்திலே சுற்றி இருந்த பாமர மக்கள், ஏழை மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், அன்றாட காட்சிகள், குடிசைகளிலும் சாலை ஓரங்களிலும் கூடாரம் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் சுமார் அந்த ஸ்பாட்லேயே நள்ளிரவிலேயே 2800 பேர் செத்து மடிந்தார்கள். அந்த இடத்திலேயே அந்த ஒரு சில நிமிடங்களிலேயே 2800 பேர் செத்து மடிந்தார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மயக்கத்தினாலும் லங் கேன்சர் மற்ற புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய உடல்ல உருக்குலைந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 2 வாரங்களிலே 8000 பேர் செத்தார்கள். உடனடியாக செத்தார்கள் 2500 பேர், 2 வாரங்களில் செத்தவர்கள் 8000 பேர். அதற்கு பிறகு தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து மடிந்தவர்கள் 8000 பேர். ஆக மொத்தம் இந்த போபால் விஷவாயால் செத்தவர்கள் 20000 பேர் சுமார். பாதிக்கப்பட்ட மக்கள் 2 லட்சம் பேர். அது மட்டுமல்ல, 2002 சுமார் 8 வருஷத்துக்கு முன்னால சிருஷ்டி என்ற ஒரு அமைப்பு அந்த போபால் விஷவாயுவின் தாக்கம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்த பொழுது இன்று வரை அந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, பால் சுரக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த தாய்ப்பாலை எடுத்து ஆராய்ச்சி செய்ததில் அந்த தாய்ப்பாலில் காரியம் என்று சொல்லக்கூடிய ஈயம், ஒரு வகையான ஈயமும் பாதரசமும் அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்ன? அந்த வாயுவில் கலந்துவிட்ட, ஆகாயத்தில் கலந்துவிட்ட அந்த வாயுவை அந்த காற்றை சுவாசிப்பதனாலும் பூமியில் கலந்துவிட்ட அந்த நீரை, அந்த மாசுபடிந்த நீரை குடிப்பதனாலும் தாய்மார்களுடைய தாய்ப்பாலிலே பாதரசமும் ஈயமும் அதிகமாகி அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று ஒரு உண்மையான சத்தியத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது சிருஷ்டி என்ற அமைப்பு இப்பொழுது 8 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய அந்த யூனியன் கார்பைட் நிறுவனத்தினுடைய தலைவர் யார் என்றால் வாரன் ஆண்டர்சன். இந்த வாரன் ஆண்டர்சனுடைய மிகப்பெரிய வேதனை தான் என்று சகோதரர்களே, 1984 டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை இந்த சம்பவம் நடக்கின்றது. முடிஞ்ச உடனே, இந்த சம்பவம் நடந்த உடனே 3000 பேர் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். டிசம்பர் 4ஆம் தேதி இந்த வாரன் ஆண்டர்சன் கைது செய்யப்படுகிறார். 4ஆம் தேதி காலை 8 மணி கைது செய்யப்பட்டு 2 மணி நேரத்திலே 10 மணிக்கெல்லாம் அவர் வெறும் $2000 ஜாமீன் கட்டுகின்றார். $2000 இன்னைக்கு ரேட் படி சுமார் $1,00,000. அந்த $2000 ஜாமீன் கட்டிவிட்டு அரசு மரியாதையோடு மத்திய பிரதேசத்தினுடைய அரசு முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய அவருடைய அரசுக்கு சொந்தமான விமானத்தில் சகல மரியாதையோடு, எப்படிப்பட்ட மரியாதை? போபாலினுடைய கலெக்டர், போபாலுடைய எஸ்பி எல்லோரும் ஏர்போர்ட்டுக்கு வந்து சகல மரியாதையோடு அவர் அனுப்பி வைக்கிறார்கள். எங்கே? டில்லிக்கு வந்து அப்போதைய பிரதமரை சந்திக்கின்றார், அப்போதைய ஜனாதிபதி ஜெய்சிங் சந்திக்கின்றார். சந்தித்து விட்டு உடனடியாக அமெரிக்காவுக்கு பறந்து சென்று விடுகின்றார். யார்? இந்த வாரன் ஆண்டர்சன். இன்று வரை உயிரோடு தான் இருக்கின்றார். இந்த வாரன் ஆண்டர்சன் இவர்தான் முழு குற்றவாளி. அந்த யூனியன் கார்பைட் நிறுவனத்துக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, அமெரிக்காவை சார்ந்தவர். அமெரிக்கா இவரை வைத்துத்தான் அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவில் அந்த அமைப்பை ஆரம்பித்தார்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, மிகப்பெரிய வேதனை என்ன? 3000 பேர் உடனடியாக கொல்லப்படுவதற்கும் 2 வாரங்களிலே 8000 பேர் கொல்லப்படுவதற்கும் போபால் பகுதியிலே ஒரு நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கும் காரணமாக இருந்த ஒரு அமெரிக்கன் இந்திய 20,000 உயிர்களுக்கு முன்னால் அவனுடைய உயிரையும் அவனுடைய சொத்தையும் பாதுகாப்பதற்காக இந்திய அயோக்கிய ஆட்சியாளர்களாலேயே அவனிடத்தில் என்ன பெற்றார்களோ, அதற்கு பகரமாக அமெரிக்காவிடத்தில் என்ன பெற்றார்களோ அவசரமாக ராஜ மரியாதையோடு இங்கிருந்து அனுப்பப்படுகின்றான். சரி, அவனை அரசு பண்ணி என்னங்க பண்றது? ஏதோ தப்பு நடந்து போச்சு. சரி, பாதிக்கப்பட்ட மக்கள் 20,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டுமா இல்லையா? இஸ்லாமிய ஷரியத்து படியே, ஷரியத்துடைய சட்டம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட அற்புதமான சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் சகோதரர்களே. ஒரு மனிதன் கல்லடிக்கின்றான், ஏதோ ஒரு பறவையின் மீதோ அல்லது மிருகத்தின் மீதோ கல்லடிக்கின்றான். அந்த கல் தவறி வேறொரு ஆள் மீது பட்டு அதனால் ஏதாவது சிறிய காயம் ஏற்பட்டால் கூட ஷரியத்துப்படி அவனுக்கு மிகப்பெரிய தொகை அவனுக்கு நஷ்டஈடாக வழங்கப்பட வேண்டும். சாதாரண கல்லடிக்கே
அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கம் தெள்ளத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் குற்றவியல் சட்டங்கள் முறையாக இருந்தால்தான் மனிதனுக்கு மத்தியில் சுபிட்சம் நிலவும். இல்லை என்றால் யார் வேண்டுமானாலும் சட்டத்தை கையில் எடுத்து யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அழிக்கலாம் என்ற அவலநிலை ஏற்பட்டு என்பதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குற்றவியல் சட்டங்களை மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் 20,000 பேர் கொல்லப்பட்ட 1 லட்சம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த குற்றத்திலே இந்த வழக்கிலே இந்திய அரசாங்கம் கேட்டது வெறும் 370 கோடி ரூபாய் கேட்டது. 370 கோடி டாலர் 370 கோடி டாலர் அமெரிக்காவிடத்தில் நஷ்டஈடு கேட்டது. சரி, அந்த வாரன் ஆண்டர்சன் நாங்கள் அனுப்பிவிட்டோம், அதுக்கு தனியாக நீங்களை கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிரதமர், ஜனாதிபதி, அப்போதைய மத்திய பிரதேச முதலமைச்சர் எல்லோரும் சேர்ந்து கூட்டுக்கலனாக இருந்து அவசர அவசரமாக அவரை பாதுகாத்து அனுப்பிவிட்டார்கள். சரி, நஷ்டஈடாக கிடைத்ததா என்றால் சகோதரர்களே, இவர்கள் கேட்டது வெறும் 370 கோடி டாலர் கேட்டார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க எல்லாம் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு ஒரு ஜீவனாம்சமாகவோ அல்லது வாழ்க்கை ஓட்டுவதற்கு ஏதாவது தொழில் நடத்துவதற்கோ பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாரிசுகளுக்கோ ஏதோ ஒரு தொகை கொடுக்க என்பதற்காக கேட்டார்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த தொகை கிடைக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து எப்பொழுது தெரியுமா? 1988 அதாவது சம்பவம் நடந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வழக்கை தொடர்க்கப்படுகிறது நஷ்டஈடு கேட்டு. அதற்கு பிறகு இந்த வழக்கை இந்தியாவில் நடத்துவதா அமெரிக்காவில் நடத்துவதா என்று அங்கும் இங்கும் இழுத்தெடுத்து எந்த அளவுக்கு என்றால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே முதலில் இந்தியாவில் நடத்த வேண்டும் என்று அதற்கு இந்தியாவுக்கு பல முறை வாரன் அந்த ஆண்டர்சனுக்கு சம்மன் அனுப்பி அவர் வரவே இல்லை. அதற்கு பிறகு அமெரிக்காவில் நடத்த வேண்டும் என்று ஒரு கேஸ் போட்டு இந்த வழக்கு அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டது. அமெரிக்காவிலும் ஒரு சம்மனில் கூட ஒரு சாதாரண விசாரணைக்கு கூட வர தயாராக இல்லை. ஏனென்றால் அவர் அமெரிக்கன். 20,000 பேர் 20,000 இந்திய மக்கள் கொலை செய்யப்படுவதற்கு கொல்லப்படுவதற்கு அதில் பெரும்பாலும் முஸ்லிம் மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு வழக்கிலே ஒரு விசாரணை கூட வரவில்லை. ஒரு முறை கூட கோர்ட்டில் இதுவரை ஆஜராகவில்லை அந்த வாரன் ஆண்டர்சன் என்பவன். பிறகு அந்த அமெரிக்காவில் வழக்கு நடத்தப்பட்டு அங்கிருந்து நீதிபதிகள் தீர்ப்பளிக்கிறார்கள், இந்த வழக்கை நாம் இங்க நடத்த முடியாது, மறுபடியும் இந்தியாவுக்கே மாற்றுங்கள் என்று. இப்படி அப்படியுமா அழைக்கழிக்கப்பட்டு கடைசியில் 2001 அவர்கள் கொடுத்த தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 32 கோடி. கேட்டது 370 கோடி டாலர் நஷ்டஈடு கேட்டது, முறையான நஷ்டஈடு. ஆனால் கொடுத்தது வெறும் 32 கோடி டாலர். அதனை பெரிய வேதனை தெரியுமா? இந்திய ஆட்சியாளர்கள் அந்த 32 கோடி டாலரையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையாக போய் சேராமல் அந்த அரசு கருவூலத்திலே வைக்கப்பட்டது. பிறகு 2003 தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு பாதிகளா அவங்கள்ட்ட வாங்கின பணத்தால் பாதிக்கப்பட்டவங்க தாங்கப்பா என்று வழக்கு தொடுக்கப்பட்டு பிறகு அந்த 33 கோடியோடு 15 கோடி வட்டி பணமும் சேர்த்து மொத்த பணமாக 48 கோடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சும்மா 5,000, 10,000, 15,000, 20,000 கொடுக்கப்பட்டது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அன்பு சகோதரர்களே, இவ்வளவு இந்த மோசமான வழக்கில் 26 ஆண்டு காலம், எத்தனை வருஷம்? 26 வருஷம், 20,000 பேர் கொல்லப்பட்ட இந்த வழக்கிலே 26 வருஷங்கள் வழக்கு நடந்து 26 வருஷத்துக்கு பிறகு போன வாரம் அதற்கு தீர்ப்பளிக்கப்பட்டது. எப்படி தீர்ப்பளிக்கப்பட்டது? வெறும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு வெறும் 2 வருஷம் தண்டனை. அதையும் அவங்க ஒரு சின்ன தொகையை ஜாமீனா கொடுத்தாங்க, 1 லட்சம் ரூபாய் ஜாமீனா கொடுத்தாங்க. உடனே வெளியே போயிடலாம்னு சொன்னார் ஜட்ஜி. உடனே அங்கிருந்து செக் போட்டு கையில கொடுத்தாங்க, வெளியே போயிட்டு இருந்தாங்க அந்த 8 பேரும். இவர் வாரன் ஆண்டர்சன், அவரை பற்றி தீர்ப்பில் எந்த பேச்சுமே கிடையாது. காரணம் யார்? தீர்ப்பளித்த நீதிபதியா? அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய, வழக்கை பார்க்கக்கூடிய, வழக்கினுடைய போக்கை பார்த்த சட்டம் தெரிந்து சொல்கிறார்கள், இந்த நீதிபதி அல்ல எந்த நீதிபதியும் சட்டத்தின்படி தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நிச்சயமா இந்த தீர்ப்பை தான் கொடுத்திருப்பார். ஏதாவது நீதிபதி மனசாட்சியின்படி தீர்ப்பளித்திருந்தால் முறையான தீர்ப்பை கொடுத்திருப்பார். சட்டத்தை பார்த்து, ஆவணங்களை பார்த்து, கோப்புகளை பார்த்து, தஸ்தாவேஜுகளை பார்த்து, டாக்குமெண்ட்ஸை பார்த்து தீர்ப்பளித்தால் எந்த ஜட்ஜாக இருந்தாலும் இதுதான் தீர்ப்பளித்திருப்பார். ஏனென்றால் ஜட்ஜ்மெண்ட் இப்படித்தான் வர வேண்டும் என்று தீர்மானித்து கோப்புகளை எல்லாம் பலகீனமாக்கி ஆதாரங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி சட்டத்துக்கு முன்னால் கொண்டு நிறுத்தியவர்கள் இந்திய அதிகாரிகள். இப்ப அந்த ரிட்டையர் ஆன அதிகாரி ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரி குறை சொல்றாரு, அந்த சிபிஐ அதிகாரி இன்னொரு சிபிஐ அதிகாரி குறை சொல்றாரு, இன்னொரு சிபிஐ அதிகாரி மந்திரியை குறை சொல்றாரு, மாத்தி மாத்தி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தங்களை தியாகிகளாக காட்டிக் கொள்கிறார்கள். அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்திய ஆட்சியாளர்களுக்கு இந்திய மனிதர்களுடைய உயிர்கள், குறிப்பாக முஸ்லிம்களுடைய உயிர்கள் என்றால் அவர்களுக்கு அதை பற்றி எந்த பொறுப்புமே கிடையாது. ஏனென்றால் இந்தியாவுடைய சட்டம் அப்படித்தான் இருக்கின்றது. இந்தியாவுடைய சட்டம் மனிதர்களால் இயற்றப்படும் ஜனநாயக சட்டம் அப்படித்தான் ஒரு பைத்தியகாரத்தனமான சட்டமாக இருக்கிறது. ஒருவன் ஒரு குற்றவாளி கொலை செய்கின்றான், வழிப்பறி செய்கின்றான், கொள்ளை அடிக்கின்றான், ஆள் கடத்தல் செய்கின்றான். இத்தனை குற்றங்கள் அவன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலை செய்திருக்கின்றான், கொலை குற்றம், வழிப்பறி செய்திருக்கின்றான், கொள்ளை அடித்திருக்கின்றான், ஒரு சிறுவனை கடத்தி மிரட்டி பணம் பறித்திருக்கின்றான், ஆள் கடப்பு. இத்தனை குற்றங்களை செய்த ஒருத்தன் திடீரென்று தமிழ்நாட்டிலிருந்து காணாமட்டான். அப்ப நீதிமன்றம் அவனை அறிவிக்கிறது, இவன் ஒரு தேடப்படும் குற்றவாளி, இவன் ஒரு
வாண்டட் அக்யூஸ்ட் எங்கே இருந்தாலும் இவனை பிடித்தர வேண்டும். வாண்டட் அக்யூஸ்ட் என்ன சட்டம் சொன்னா, தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவன் எங்க பார்த்தாலும் சாதாரண கான்ஸ்டபிள் கூட அவன் அரெஸ்ட் பண்ணலாம். அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் தேவையில்லை, கோர்ட் வாரண்ட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி தேடப்படும் குற்றவாளியை ஒருத்தன் அடைக்கலம் கொடுத்து அவனுக்கு உரிய உபசாரம் செய்து மரியாதை செய்வானால் அவனுக்கு 7 ஆண்டு தண்டனை. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டு சம்பவத்தை பாருங்கள். 1994 தமிழகத்தில் இந்த 4 குற்றங்களை ஒருத்தன் செய்கின்றான். கொலை செய்கின்றான், கொள்ளையடிக்கின்றான், வழிப்பறி செய்கின்றான், ஆள் கடத்தல் செய்கின்றான். இந்த 4 குற்றங்களும் சென்னை காவல்துறையில் அவன் பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள். அவன் திடீரென்று காணாமல் போகின்றான். காணாமல் போன பிறகு போலீஸ் அறிவிக்கிறது இவன் காணாமல் போன குற்றவாளி என்று. அந்த காணாமல் போன குற்றவாளி 2 தினங்களுக்கு முன்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கோடு கை கொடுக்கின்றான். மன்மோகன் சிங் அவனை வரவேற்று உபசரிக்கின்றார். அவர் தான் இந்த இலங்கையினுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. இப்ப 7 ஆண்டு தண்டனை யாரு கொடுக்கிறது? ஒரு தேடப்படும் குற்றவாளியை வரவேற்று உபசாரம் செய்வாரேனால் அந்த தண்டனைக்குரியவர் 7 ஆண்டு சிறையில் இருக்க வேண்டும். அந்த தண்டனைக்குரிய குற்றத்தை இந்தியாவினுடைய மேன்மை தங்கிய பிரதமர் செய்கின்றார். அந்த டக்ளஸ் தேவானந்தா இப்பொழுது இலங்கையுடைய அமைச்சராக ஜனாதிபதி வந்திருக்கிறார். அவரை கைது செய்வதற்கு இந்திய சட்டத்திற்கு எந்த விதமான திராணியும் இல்லை. அப்ப சட்டம் போட்டு என்ன பிரயோஜனம்? குற்றவியல் சட்டங்கள் நியமித்து என்ன பிரயோஜனம்? அது ஏற்பாடு செய்து என்ன பிரயோஜனம்? 4 குற்றம் இருக்கிறாங்க, 4 குற்றச்சாட்டு இருக்குது, தப்பிச்சு ஓடி போயிடுறான். தேடப்படும் குற்றவாளி வாண்டட் அக்யூஸ்டாக அறிவிக்கப்படுகின்றான். அந்த வாண்டட் அக்யூஸ்ட் அமைச்சராக வெளிநாட்டுக்கு வருகின்றான். அவனே ஒரு பிரதமர் வரவேற்று உபசரிக்கின்றார். அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்கின்றால் மனிதர்களால் இயற்றப்படும் சட்டங்கள் இப்படிப்பட்ட கேடுகட்ட சூழ்நிலையைத்தான் ஏற்படுத்தும். மனிதன் உருவாக்கிய சட்டங்கள் இப்படித்தான் இருக்கும். இதற்கு மாறாக ரப்புல் ஆலமீன் இயற்றிய சட்டங்கள் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையிலே சஹாபாக்கள் ஆட்சி செய்தார்கள், முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சி உலகத்திற்கு ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தது. காரணம் என்ன? சட்டத்தை இயற்றியது மனிதர்கள் அல்ல, சட்டத்தை இயற்றியது ரப்புல் ஆலமீன். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதான் மனிதர்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள்? அல்லாஹ்வுக்கு பயந்த மனிதர்கள். இங்கே இயற்றக்கூடியவனுக்கும் அறிவில்லை, பின்பற்றுபவனுக்கும் அறிவில்லை. அறிவுதான் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய அச்சமும் இல்லை. அதனால் இதனிடத்திலே பாரதியார் சொன்னாராம், பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்தியங்கள் என்று. அதுபோன்று இந்த பேய்கள் ஆட்சி செய்யும் பொழுது பொதுமக்களாக நாம் எல்லாம் பிணம் தின்ன வேண்டும். காரணம் என்ன? இவருடைய ஆட்சி அதிகாரங்கள் அப்படி, ஆட்சி முறை அப்படி. ஆகவே அருமை சகோதரர்களே, இது போன்ற சூழல் தான் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த ஒரு அற்புதமான ஆட்சி முறையை, நமக்கு வழங்கிய சட்ட முறைகளை முதலில் நாம் விளங்கிக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவது மட்டுமல்ல, உலகத்தார் எல்லோருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். அல்லாஹ் தந்த ஆட்சி என்னைக்கு இந்த உலகத்தை வருமோ அன்றைக்கு தான் அது அமைதியை தரும், நிம்மதியை தரும். அது அமெரிக்கன் ஆட்சி செய்தாலும் சரி, இந்தியன் ஆட்சி செய்தாலும் சரி, வேற எந்த நாட்டுக்கான ஆட்சி செய்தாலும் சரி, ஆட்சி செய்பவன் யாராவது இருக்கட்டும், ஆனால் ஆட்சி முறை என்பது அல்லாஹ்வுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும். சட்டம் என்பது அல்லாஹ்வுடைய சட்டமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உலகத்திற்கு நிம்மதி கிடைக்கும். இல்லை என்றால் ஒரு போபால் விஷவாயு அல்ல, ஒரு யூனியன் கார்பைடு அல்ல, இது போன்ற 1000 யூனியன் கார்பைடு உருவானாலும் இது போன்ற நீதியை தான் எதிர்பார்க்க முடியும். அப்புறம் அதுக்கு பாவம் பாதிக்கப்பட்ட வழக்குக்கு 26 வருஷம் கழிச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருது. இப்ப மேல்முறையீட்டுக்கு போறாங்களா, இன்னொரு 50 வருஷம் ஆகும். அதுக்குள்ள அந்த ஜட்ஜி மூலமா செத்து போயிடுவாரு, வாரன் ஆண்டர்சன் செத்து போயிடுவான், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க போகுது? இதுல வேதனையில் மிகப்பெரிய வேதனை சகோதரர்களே. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் சொந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு துரோகம் செய்து ஒரு அந்நிய நாட்டுக்காரன் பணம் கொடுக்கிறான் என்பதற்காக, அவன் தரக்கூடிய லஞ்சத்திற்காக அல்லது அந்நிய நாடு அமெரிக்கா கொடுத்த நிர்பந்தத்திற்காக இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்திய மக்களோட உயிரை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் 20,000 உயிரினக்கு பொருட்டல்ல ஒரு வாரன் ஆண்டர்சனை விடுவித்து விட்டால் அமெரிக்கா என்ன சந்தோஷப்படுமா என்று அந்த அமெரிக்காவினுடைய கண்ணசைவுக்கு ஆட்டம் போடக்கூடியவர்களும் அசைய தான் இந்திய ஆட்சியாளர் இருந்து வருகின்றார்கள். அது எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக சரி, கட்சியாக இருந்து கொள்ளட்டும், ஆனால் ஆட்சி செய்பவர்கள் அமெரிக்காவுடைய அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த பார்க்கும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவம் நிகழும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன உணர்வு வேண்டும் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டம் அற்புதமான சட்டம். இந்த சட்டத்தை வாழ்க்கையில் நானும் பின்பற்றுவேன், முழுமையாக பின்பற்றுவேன், மற்ற மக்களுக்கும் பின்பற்றும்படி எடுத்துரைப்பேன் என்ற உணர்வை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உணர்வை நமக்கு தந்தருள்வானாக. அதே நேரத்தில் இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஏற்படுத்திய ஆட்சி முறையை ஏற்படுத்தி அதன் மூலமாக உலக மக்களுக்கு நிம்மதியான வாழ்வை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.